வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்னைக்கு ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 13,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பாரத் ஃபோர்ஸ், பெர்ஜர் பாயிண்ட் இது கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் என்ட்ரி கிடச்சிது, நிஃப்டியில் என்ட்ரி கிடைக்கல. பேங்க் நிஃப்டி வந்து செல் பிலோ ரேஞ்சில் இருந்து நமக்கு செல் சைடு ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. பாரத் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பை அப்போசில் இருந்தோம், பை ரேஞ்சில் இருந்தால் கிளியரான பிரேக் போட்டில் டார்கெட் நியர்பை டார்கெட் வரலையும் வந்துச்சு. ஸோ அதிலையுமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். க்ளோசிங் வரலையுமே அது ஹையில் தான் இருந்தது. அடுத்து பெர்ஜர் பாயிண்ட் பார்த்தோன்னா அதில் என்ட்ரி எதுவும் நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வரல. ஸோ அதனால் நம்ம அதில் என்ட்ரி எதிர்க்கல. ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 13,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அடுத்து 18/7/2024 ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பந்தன் பேங்க், பஜாஜ் ஆட்டோ இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா S1 S2 ரேஞ்ச் வந்து 24,575, 24,548, R1 R2 லெவல் வந்து 24,678, 24,702 வரலையுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. மார்க்கெட் பார்த்தோன்னா R1 R2 ரேஞ்சில் க்ளோசிங் நடந்துட்டு எகைன் வந்து R2 லெவலுக்கு மேலே, அதாவது 24,702க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சதுன்னா ஒன் சைடாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி S1 S2 ரேஞ்ச் பார்த்தோன்னா 51,924, 51,636, R1 R2 ரேஞ்ச் வந்து 53,096, 53,583 வரையுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதனோட ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா R2 ரேஞ்சில் வந்து ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டன் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் அப்சைட் போகிறதுக்கு. அடுத்து பார்த்தோன்னா பந்தன் பேங்க் செல் பிலோ 198க்கு கீழே செல் ஆச்சு அப்படின்னா 190 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 15 மினிட்ஸ் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செல் ஜோனில் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இருக்கிற லோ எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ஒரு ரீட்டஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. எகைன் பார்த்தோன்னா வீக்காக தான் க்ளோசிங்கும் இருக்குது. ஏன்னா நமக்கு பை எடுத்துகிட்டு ஸோ அந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் வைக்க முடியலை. கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதே நம்ம வந்து டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு ஒரு செல்லிங் பிரேக் போட்டு நடந்திருக்கு. ஸோ அந்த ஜோனுக்கு கீழே உள்ள ஒரு ஜோனையுமே நமக்கு பிரேக் பண்ணி காட்டுது. அதாவது 182 பிரேக் பண்ணி காட்டிட்டு இதுதான் ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதால இந்த ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க அந்த டே ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கணும். அந்த ஜோனில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 209க்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் வந்து அடுத்து ஒரு கேண்டில் மேலே போய்ட்டு திரும்ப வீக்காக தான் அந்த கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் செல்லிங் சைடு தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா பை சைடு வந்து நமக்கு எவ்வளோ லெவல் சஸ்டெயின் ஆகலை. ஸோ அடுத்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே வந்து நமக்கு அந்த ஜோன் வந்து வீக்கானது நமக்கு இதில் தெரியுது பாருங்கள். அதாவது ப்ரீவியஸாக எந்த ஹை வந்து மேலே கொண்டு போச்சோ அந்த ஹையோட லோவையுமே வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ 4 ஹவர்லேயுமே நமக்கு வீக்காக தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீக்காக தான் க்ளோசிங் நடக்குது. இந்த டே லோ பிரேக் ஆச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செல் சைடு மூவ் ஆயிடும். 194க்கு கீழே இருந்தாலும் நமக்கு 198 இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே வந்துட்டு விலோ லெவல் ட்ரேட் ஆனதில் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பஜாஜ் ஆட்டோ செல் அரௌண்டு 9,820 ரேஞ்ச் வந்ததுன்னா செல் பண்ணலாம். டார்கெட் வந்து 9,650 வரலையுமே டார்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ 9,718 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் ஜோன் வந்தால் மட்டும் எந்த எடுத்தால் போதும். உங்களுக்கு எதுவுமே ஜோன் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக ஏதாவது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்கு கீழே பிலோ லெவல் தான் ட்ரேட் ஆகுது. நமக்கு வால்யூம் வந்து பையிங் வால்யூம் போட்டு திரும்ப அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து வீக்காகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. கீழே வந்தது அப்படின்னா அந்த பாட்டம் ஜோன் வரலையும் எதிர்பார்க்கலாம். 9,430 வரலையும் எதிர்பார்க்கலாம். நமக்கு இன்ட்ராடே ரேஞ்சில் வந்துட்டு 9,650 இருந்தாலே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த 4க்குமே ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.